யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அடைந்தாயிற்று அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாம் போதும், முடிஞ்சு போச்சு, எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் தேறிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் இன்னும் சொல்றோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்வேன், இந்த வேதத்தை சமூகத்திலிருந்து சொல்கிறேன். நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு லேர்ன் a lot. ஆண்டவரே என்னை கற்றுத்தாரும் என்றுதான் கேட்கிறேன். சாகர வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டே தாங்க இருக்கணும். சாகர வரைக்கும் நம்மளுடைய கேரக்டர் டியூன் ஆகிட்டே தாங்க இருக்கும். சாகர வரைக்கும் நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாயிட்டே இருக்கதாங்க இருக்கும். காலம் கடைசி வரைக்குங்க நமக்குள்ள இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கணும், இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும், இன்னும் தேவ அன்புல வளர்ந்துகிட்டே இருக்கணும், பரிசுத்த ஜீவித்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும், உண்மைத்துவத்துல வளர்ந்துட்டே இருக்கணும், தாழ்மையில வளர்ந்துட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் வளர்ந்துட்டேன், நான் கற்றுக்கொண்டேன், நான் அடைந்தாயிட்டு, நான் தேறிட்டேன் சொல்றதுக்குலாம் இல்லைங்க. நல்லா நான் பிரசங்கம் பண்ண, ஐயோ ஒண்ணுமே கிடையாது, நத்தி பிச்சை. அவர் தூரம் நிக்க வைக்கிறார், அப்படி பேச வைக்கிறார், அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். அவருக்கு ரொம்ப பேச்சு திறமை எல்லாம் இருக்குங்க. ஐயா சத்தியமா இல்லைங்க ஐயா. அவர் போட்ட இறக்கம், நானா பேசுறேன், ஆவியானவர் பேசுறேன். நான் கண்களில் கண்ணீர் விட்டு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறேன். இங்க வந்து நிக்கிற அக்கா தங்கச்சி அண்ணா நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நம்மளோட ஒரு வார்த்தையாவது பேசிடுறாரு. ஒரு தாழ்மை, எல்லாம் எனக்கு தெரியும், வேண்டாங்க, நிறைய கத்துக்கணும், இன்னும் நான் வளரணும் ஆண்டவரே, இன்னும் நான் கத்துக்கணும் ஆண்டவரே, இன்னும் நான் உருவாக்கப்படணும் ஆண்டவரே, எனக்குள்ள இந்த பிடிவாதம் மாறணும் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இந்த எரிச்சல் மாறணும் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு மாறணும் ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம் மாறணும் ஏசப்பா சொல்லுவோமா? எனக்குள்ள ஒரு சகிப்பு தன்மையே இல்லாம இருக்கிற ஏசப்பா, இதெல்லாம் நான் எனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நானும் தான் மாறணும். நானும் ரொம்ப மாறிட்டு, நத்திங். I have to change a lot. I have to learn a lot. தேவ சமூகத்தில் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்னை குறித்து சொல்கிறேன். இந்த தாழ்மை நமக்குள்ள என்னைக்குமே கத்தர் வைப்பாராங்க. எவ்வளவு உயரத்துக்கு போகலாங்க, தாழ்மை நமக்கு இருக்கட்டுங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. சரி, அடுத்து சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காய் அவர் என்னை பிடித்துக் கொண்டாரோ, எதற்காய் அவர் என்னை பற்றி பிடித்தாரோ, எதற்காய் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காய் என்னை ரட்சித்தாரோ, எதற்காக அவருடைய பிள்ளையா என்னை மாத்தினாரோ, எதற்காக நீ என் பிள்ளைப்பா வா என்று அழைத்தாரோ, கிறிஸ்து இயேசுக்குள் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, என்ன நோக்கத்துக்காக என்னை படைத்தீர் ஏசப்பா, எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கிறேன்னு யாரா சொல்றீங்களா? எதற்கும் பிரயோஜனமற்றவனா இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? எதற்கும் நான் வேஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றீங்களா? நான் ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்றீங்களா? எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, என்ன நோக்கத்துக்காக, என்ன திட்டத்திற்காக, என்ன தரிசனத்துக்காக ஏசப்பா நீங்க என்னை தெரிஞ்சு வைத்திருக்கிறீர்களோ, என்னை பிடித்து வைத்திருக்கிறீர்களோ, எதற்காக என்னை கரம் பிடித்திருக்கிறீர்களோ, என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறீர்களோ, என்ன நோக்கத்திற்காக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக அதை நோக்கி பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன். என் லைஃப்ல உங்க பிளான் ஃபுல்ஃபில் ஆகணும், உங்களுடைய விஷன் ஃபுல்ஃபில் ஆகணும், உங்க திட்டம் நடக்கணும், சித்தம் நடக்கணும். தங்கச்சி அண்ணா, கணவன் மனைவி நம்மளை விட்டு போகலாம், பிள்ளைகள் நம்மளை விட்டு போகலாம், பெற்றோர் நம்மை விட்டு போகலாம், எல்லாரும் விட்டு போகனாலும் அவர் எதற்காய் நம்மை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடருவோம். அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பாராக. முன்னோக்கி போங்க, சோர்ந்தாதீங்க. அவர் வைத்திருக்கிற திட்டம் உங்க லைஃப்ல நடக்குது. இன்னைக்கு என்ன காட்ஸ் பிளான், இன்னைக்கு என்ன காட்ஸ் பிளான் என் லைஃப்ல வச்சிருக்கிறார். இன்னைக்கு நைட் நான் படுக்கிறதுக்குள்ள கர்த்தர் திட்டம் என்ன வாழ்க்கையில இருக்கு நடக்கட்டும்னு சொல்லுங்களேன், நடத்தி முடிச்சுடுவார். காலை எழுந்துட்டீங்களா, ஏசப்பா இன்னைக்கு என்ன காட்ஸ் பிளான், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்க, என்னை பிடித்துக் கொண்ட நோக்கம் என்ன, அதை பிடித்துக் கொண்டு நான் ஆசையா இருக்கிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன், விட்டுக் கொடுக்கிறேன், சித்தம் நடக்கட்டும். Amen. Have a blessed day. பிறந்தநாள் திருமண காண்பர்கள் ஆசீர்வதிப்பாராக. வியாதியை வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். Heal in Jesus name. Amen. God bless you.